சூரசம்ஹாரம் நாளில் நாம் யாரிடமும் கோபப்படக்கூடாது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக தீய சொற்களை சொல்லுதல் என்பது கூடாது. கெட்ட செயல்களை, கெட்ட எண்ணங்களை நினைப்பதும் செய்வதும் கூடாது. ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பிறரை திட்டுதல், பேசுதல் கூடாது. சூரசம்ஹாரம் நாளில் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது. வெறும் நெற்றியுடன் இருந்தால் அது அமங்கலத்தை குறிக்கும். அன்றைய தினம் ஆண்கள், பெண்கள் என இருவரும் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இது போன்ற செயல்களை செய்தல் கூடாது. சூரசம்ஹாரம் நாளில் பகலில் தூங்குதல் கூடாது. கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள், இல்லாதவர்கள் என அனைவரும் மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற செயல்கள் உங்களிடமிருந்தால் அந்த கந்தனின் அருள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் விரதம் இருப்பதற்கு பலனே இருக்காது. ஆகையால் கந்தசஷ்டி நாளன்று மட்டும் சூரசம்ஹாரம் நாளில் முழுவதுமாக முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே செய்யுங்கள்.